அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த நூல்கோல் இங்கே இருக்குது. இது பெருசாகிடுச்சு. இந்த நூல்கோலை தான் இப்போ வந்து நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். பெருசாகிடுச்சு. அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் அதை வந்து முத்தி போயிடுது. நமக்கு வந்து பொரியலுக்கு சரியாக வர மாட்டேது. அதனால இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலான்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இப்போது இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது. இது ஒன்று பெருசாகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அது பின்னிட்டு இருக்கு. இப்போது நம்ம 2 எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து இன்னும் வரல. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே அது பெருசாகாது. அதனால் இதையும் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து 3 எடுத்துக்கிறோம். அங்கே ஒன்று இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அந்த பக்கம் வந்து நம்ம வந்து 3 பையில் எடுத்தோம். இப்போ இந்த சைடு வந்து ஒன்று இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பெருசாகிடுச்சு. இன்னும் இது 2 பெருசாக ஆகலை. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் 4 எடுத்துக்கிறோம். இப்போ அங்கே ஒன்று இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அந்த பக்கம் 2 எடுத்தோம். இந்த பக்கம் ஒன்று எடுத்தோம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாகனு விட்டால் வந்து முத்தி போயிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து நூல்கோல் எடுத்தோம். இப்போ காலிஃப்ளவர் இருக்குது. காலிஃப்ளவர் வந்து எல்லாமே நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் வச்சதில் இப்போ இது ஒன்று இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. எல்லாமே நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஒன்றையே நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு இந்த பக்கம் வச்சதில் இது நம்ம லாஸ்ட்டு. இப்போ ஒன்று இருந்தது. நான் அதையும் எடுத்துட்டோம். ராய் வந்து முன்னாடி வந்து தோட்டத்தில் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 1-2 வந்து முளைச்சிருந்தது. அதை வந்து இது சாப்பிட்றதுக்காக நான் அதை விட்டுருந்தேன். பாருங்க சூப்பராக. ஐயோ, தூதுவளை வந்து ரொம்ப முள்ளாக இருக்குது. அது வந்து அதில் மாட்டிக்கிச்சு. எப்படி எடுக்கிறது? அப்படியே கொளுத்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம தீயில வாட்டி எள்ளு போட்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதனால் வாட்டுறதுக்காக நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். இதையும் எடுத்துக்கலாமா? இப்போது இதுவும் விளைஞ்சிருக்குங்க. இதுவும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். 2 கருது வந்துருச்சு. இங்கே ஒன்று இருக்குச்சு. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த தூதுவளை மாட்டிக்கிச்சு. இங்கே வந்துச்சு. இப்போது இதெல்லாம் வந்து இன்னும் வந்து விதை வைக்கலை. இதெல்லாம் இருக்கட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு 3 விருது கிடச்சிருக்கு. இந்த 3ஐயும் வந்து நம்ம தீயில வாட்டி நம்ம எள்ளு வறுத்து அதோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பர் சத்து. நமக்கு ஸ்பெஷலாக வந்து நமக்கு பச்சை கதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ 3 நம்ம கிடச்சிருக்கு. நம்ம நூல்கோல் எடுத்தோம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் ஒன்று எடுத்தோம். அந்த பக்கம் ஒன்று எடுத்தோம். இப்போ இந்த பக்கம் காலிஃப்ளவர் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அது பெருசாக ஆகாது. சின்ன பையில் இருக்குது. அதனால் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்தது நம்ம போடுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் அந்த பக்கம் இருந்ததெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து இருக்குது. சின்ன பையில் இருக்குது. அதை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, இதுக்கு மேலே நீ பெருசாக ஆகாது. பனி வந்து அதிகமாக அடிக்கிறதுனால நீ சரியாக வராது. அதனால் இந்த 3ஐயுமே நம்ம எடுத்துடலாம். வேறு காட்டிக்கிட்டு இந்த பூ இது 3ஐயுமே நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, சின்ன பையில் வச்சதுனால இவ்வளோ தான் நமக்கு வருது. இப்போ இந்த பூ இருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பூ எடுத்தாச்சு. 2 எடுத்தாச்சு.
இப்போது இந்த பூ இருக்குது. இதையும் வந்து இது வந்து பெரிய பையில் வச்சுருந்தா இதோட சூப்பராக பெருசாக வந்திருக்கும். சின்ன பையில் வச்சு இலையெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் சின்ன பையில் இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. இதுக்கு மேலே விட்டாலும் பனி அடித்து ஒரு கலர் ஆகுது. அதனால் நம்ம வந்து இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் சின்ன பையில் உள்ளது நம்ம 3 எடுத்துக்கலாம். நல்லா வெள்ளை வெள்ளையன்னு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா அது பாருங்கள் இங்கே வந்து ஒரு கலர் மாறுது பாருங்கள். அதனால் நம்ம எடுத்தாச்சு. இந்த பூ வந்து பாஸ்கெட்டுங்க. இந்த பூ வந்து அங்கே எடுத்தது. அந்த நல்லது. இப்போ அதை வச்சிடலாம். அது ஒன்று நிறையா இருக்குது. இப்போ வந்து சேனைக்கிழங்கு ஒரு பையில் வச்சேன். கருணைக்கிழங்கு ஒன்றில் வச்சேன். இன்னும் கருணைக்கிழங்கு வந்து அங்கேலாம் இருக்குது, அந்த பக்கம்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி நல்லாவே இருக்குது. ஆனால் இதுதான் வந்து மழை பெஞ்சதுனால எல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. அதனால் கிழங்கு இருக்கான்னு தெரியலை. வாங்க எடுத்து பார்ப்போம். எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. இந்த இதுதான் சேர்க்காங்க. இதுதான் கிழங்கு. ஒன்று தான் வச்சேன். இது வந்து அப்படியே மழை பெஞ்சு அப்படியே செடியே போயிடுச்சு. அதனால் ஒன்று தான் வச்சேன். அதுக்கப்புறம் இல்லை. இப்போது இதை வந்து நம்ம சேனைக்கிழங்கு வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ கருணைக்கிழங்கு வந்து எடுக்கலாம். இல்லை உள்ளே இருக்கும். அது என்ன இருக்குது உள்ளே இருக்க குப்பை பூச்சி இந்த இருக்காரு. கொட்டிடலாமா? பிச்சுட்டு வருது. அப்படியே தண்ணி இல்லை, எல்லாம் செடியே இல்லாமல் போச்சு. அவ்வளோதான். அப்படியே இது மண்ணோடவே போயிடுச்சு உள்ள இருக்குது. அதை அப்படியே அதுக்குள்ள வச்சு விடுவேன். இந்த அந்த கிழங்க அந்த ஒன்று கிழக்குல மட்டும்தான் எங்கே அவ்வளோதான். இந்த இது அதுக்குள்ளேயே வச்சு விடுவேன். இதுக்குள்ளேவா? இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ வந்து நூல்கோல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து ஒரு 4 நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து புடிக்கரணை. இது வந்து சேனைக்கிழங்கு. இது எல்லாமே வந்து மழை பெஞ்சு செடியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இருக்குதான்னு பார்த்தா இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ராய் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம 3 எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.